திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே நாம் எல்லாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமகளுடைய ஆசிரியர் துதியும் திருக்கதவும் திறத்தல் போன்ற பாடல்களை பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் திருக்கதவும் திறத்தல் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் பாடுவதற்காக வரிசைக்கிரமமாக அழைப்பதற்காக ஐயா ராஜா ஐயா அவர்களை வருக வருக வரவேற்று, ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. சம்பலம் சிவாயவன். ஓம் நமச்சிவாய். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன் வாழ்க, எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயவன். நால்வர் துதி. ஊழியர்கோன் எப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பலும் சேவடி போற்றி, கரூர் தேவர் கழனை போற்றி, பூந்துருத்தி நம்பி கடநம்பி கழல் போற்றி, கண்டராதித்தர் கழலடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகழல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கழல்கள் போற்றி, எதிராயடிகள் சீரடி போற்றி, திருமூலநாயனார் திருத்தாள் போற்றி, திருவாலவாயுடையார் நிழற்றான் போற்றி, காரைக்காலம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி, சேரமான் பெருமான் சேவடி போற்றி, தேவர் நற்றால் போற்றி, அல்லாட தேவர் கழடி போற்றி, தேவர் நாயனார் கழலினை போற்றி, பரணதேவ நாயனார் புற்றழல் போற்றி, இளம் பெருமானடிகள் இணைத்தால் போற்றி, அதிரேவாடிகள் அருகழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பியாண்டா நம்பி நற்றால் போற்றி, செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் போற்றி. சிற்றம்பலம். அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சிறி கடலவுமாய் எனவும் ஓங்கும், சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற கண் இரண்டும் எனவும் புவனம் உய, இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடி, இருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருக்கதவும் திறக்கிறதுக்கு வேலரசியமா பாடுங்க. உமா அம்மா பள்ளி எழுச்சி பாடுங்க. பெருமான் பேரானந்தத்தே பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாளொற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அறற்றாதே, திருமாமணி திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து, திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே, திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம்.
திருப்பள்ளியில் செத்தனாவது படிச்சுவா படிங்கம்மா, 5வது பாட்டு படிங்கம்மா. 7வது பாட்டு பாடு. 6வது படி. சிவாய நம. அப்பற வீட்டிருந்து உணரும் நின்னடியார் அந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைபுரு கண்ணியர் மானிடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணையின் மணவாளா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே இப்பிரு பருத்தமை ஆண்டருள் புரியும் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இப்பெரு பருத்து எம்மை ஆண்டருள் புரியும் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே சுவாயினம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையிலே இன்றைக்கு 198வது நாளாக 5ஆம் திருமுறையிலே 54வது திருப்பதிகம் திருவதிகை வீரட்டம். திருக்குறுந்தொகை பகற்பண் 4ஆக நாழிகை 10லிருந்து 12க்குள்ள மணி 9:36 10:48 ராகம் இந்தோளம். காவிரி நடுநாட்டினுடைய 7வது தலமாக விழுப்புரம் பன்ருட்டிக்கு தெற்கே உள்ள வீரட்டநாதரும் திரிபுர சுந்தரி. இதற்கான பெரிய புராண பாடல் 144 அரியனுக்கு அரியான். திருச்சிற்றம்பலம். அரியனுக்கரியானை அடியவர்க்கு எளியானை விரிபுணல் சூழ் திரு அதிகை வீரட்டானத்து அமுதை தெரிவரிய பெருந்தன்மை திருநாவுக்கரசு மனம் பரிவு செந்தமிழ் பாட்டு பலபாடி பணி செய்யும் நாள். இதுல முதல் பாடல், 8 நாள் மலர் கொண்டவன் சேவடி மட்டலரு இடுவார் வினை மாயுமால் அட்டித்தேன் கலந்தன் கலந்தன்ன கெடிலவீர் அட்டனாரடி சேரும் அவருக்கே. பெருமானை 8 நாள் மலர் தூவி வழிபடுதல், அட்டமுட்பம் சாத்துதல் சொல்லுவாங்கல்ல, அத 8 நாள் மலர் என்று சொல்கிறார் நம்முடைய அப்பர் பெருமான். அந்த 8 மலர் 8 வகை, அத 8 வகையான மலர்னு சொல்றது ஒரு மரபு. 8 முறை இருக்கிற பூவியே 8 முறை சாத்துறது ஒரு மரபு. 8 வகையான மலர்னு சொல்றது ஒரு மரபு. அந்த வகையில அது என்னென்ன மலர்னு பட்டியல் எடுக்கிறாங்க. எங்க ஐயா அதுக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு, குலசேகர ஐயா. அம்புயம் நீலம் கழுநீர் நெய்தல் அணிபூகம் தும்பை மந்தாரம் புன்னை சொல் புறத்தான். புறத்திலே வழிபடுகிற மலர் 8 மலர். அம்புய மலர், நீல மலர், கழுநீர் மலர், நெய்தல் மலர், பூகம்னு ஒரு மலர், தும்பை மலர், மந்தார மலர், புன்னை மலர், இப்படி 8 வகை. இது புறத்துல. அகத்திலே என்னன்னு கேட்டா, கொல்லாமை, ஐந்தடக்கல், பொறுமையோடு, அருள், நல் அறிவு, மெய், தவம், அன்பு 8 என்று அகத்திலே வழிபடுகிற போது 8 வகையான அந்த குணங்கள். இதற்காக அவர் போற்றி ஒன்றும் செஞ்சிருக்காரு. அது நல்ல மலர் உண்மைன்னு ஒரு இதுல ஒரு பதிவுல பதிவு பண்ணியிருக்காரு. கொல்லாமை நோன்பருளும் கூத்தா போற்றி ஐந்தடக்கும் ஆற்றல் அருள் ஓய் போற்றி பொறை உடைமை கைக்குள் செய் புலமையோய் போற்றி அருள் வழியே நடப்பிக்கும் அண்ணால் போற்றி அறிவுருவாய் ஆக்குவிக்கும் அன்பே போற்றி வாய்மை வழி
நிற்கும் வள்ளால் போற்றி தவநெறியாய் சார்விக்கும் தக்கோய் போற்றி அன்பு நெறி ஒழுகச் செய் இன்பே போற்றி என்று 8 நான்மலருக்கு 8 வகையான புட்பங்க அத புட்பங்கள் என்றே சொல்லி இருக்கிறார். அத புஷ்பம்னு ஆக்கி அதை வடமொழி ஆக்கிட்டாங்க. 8 வகையான புட்பங்கள், அட்ட புட்பம் அப்படின்னு சொல்றது ஒரு பழைய தமிழ் மரபு அது. அதனால அந்த இடத்துல அம்புயம், நீலம், கழுநீர், நெய்தல், அணிபூகம், அம்பை, மந்தாரம், புன்னை என்று சொல்லியும், அப்புறம் அகத்திலே கொல்லாமை, ஐந்தடக்கல், பொறுமையோடு, அருள், நல் அறிவு, மெய், தவம், அன்பு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப சுலப ஞாபகத்துக்கு ஒரே வழி திருவாசகத்துல இருக்கிற இதுதான் வரிகள் தான். மற்ற புராணத்துல வர வரிகள். ஈசனடி அது 8 போற்றி வரும். ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமரனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரையினம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அதான் 8 நான்மலர் என்று சொல்லி அடுத்த பாடல் நீளமா நினைந்து. நடராஜ ஐயா வாங்க. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நீலமா நினைந்தன் மலரிட்டவர், நீலமா நினைந்தன் மலரிட்டவர், கோல வல்வினையும் குறைவிட்டரால், வால மாலெழியும் கெடில கரை, வேணி சூழ்ந்தழ ஆய வீரட்டரே, வால மாலெழியும் கெடில கரை, வேலி சூழ்ந்தழகாய வீரட்டரே. நன்றிங்கய்யா. அதுல நீளமா நினைந்து எண்மலரு இட்டவர் பெருமானை நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் அப்படின்னு சொல்லி பெருமானை நீள நினைதல். அந்த நீளனுக்கு அடையாளமாக 8 மலர்களை சாத்துதல். நாம போய் சாத்த முடியாது. கோயில் உள்ள போனா நம்மள விட மாட்டாங்களா இல்லையா? அதுக்காக தான் என்ன பண்றது, இப்பெல்லாம் சிவ பூஜை பண்ணு சொல்லி வீட்லயே ஒரு சிவலிங்கத்தை வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு பெருமானுக்கு வழிபாடு செய்து ஒரு தீக்கை மரபு, சிவ தீக்கை மரபுன்னு ஒரு மரபை உண்டாட்டாங்க. அதை விட இப்ப இன்னும் புதுமை என்னன்னு கேட்டா, எங்கேயாவது நிலத்தை தோண்டினா லிங்கம் கிடையாது, உடனே அதை தூக்கி வச்சு அடியாரெல்லாம் சேர்ந்து வழிபாடு செய்து அனைவர் கையிலையும் கொடுத்து அனைவருமா சேர்ந்து பெருமானுக்கு மலர் தூவுதல், நீளமா நினைதல். ஈசனடி போற்றி அந்த இடத்துக்கு எந்த ஐயனும் வரமாட்டாங்க. அது அந்த நல்ல பரந்த வெளியில சிவலிங்கம் தூக்கி வச்சு ஒரு கொட்டையை போட்டு வச்சு அங்க யாரும் வரமாட்டாங்க. இல்ல கோயில் கட்டில வசதி எல்லாம் பண்ண போறோம். அப்போ வந்து நின்று நாங்க தான் பூஜை பண்ணி எங்களாம் வெளில போயிடுவாங்க. அதான் நான் வைதிக மரப்ப அதான் அந்த வேலை. அதனால இங்க நீளமாய் வந்து அடியார்கள் அனைவரும் ஒன்று கூடி எல்லாருமாக சேர்ந்து பெருமானுக்கு மலர் தூவுதல். அதுதான் நம்முடைய பழைய மரபு. அதுதான் நீளமா நினைந்து எண்மலரு இட்டிலரு. இப்ப அந்த சூழல் இல்லாத போச்சு. அதனால மானசீகமாக நாம் தொழலாம். எங்கேயாவது பரந்த வெளியில சிவலிங்கம் தான் எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் கையில பூ வச்சுக்கிட்டு பெருமானுக்கு பூ போடலாம். ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. திருவாசகத்துல இதுவே தேவாரமா இருந்தா எல்லாம் சிவனென்ன நின்றாய் போற்றி, எரிசுடராய் நின்ற இறைவா போற்றி, கொல்லார் மழுவாட்படையாய் போற்றி,
கொல்லும் கூற்றொன்றை உரைத்தாய் போற்றி, கல்லாதார் காட்சிக்கு அறியாய் போற்றி, கற்றாரிடும்பை களைவாய் போற்றி, வில்லால் வியனரணம் எய்தாய் போற்றி, வீரட்டங்காதல் விமலா போற்றி. இந்த பதிகமே திருவதி வீரட்டான பதிகம். அதனால வீரட்டங்காதல் விமலா போற்றி. இதுதான் நம்முடைய பண்டைய வழிபாட்டு மரபு. பூவோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், எல்லாரும் போய் சிவலிங்க திருதர்லன்னு அனைவர் கையாலும் பூத்தூவி வழிபட நம்முடைய பண்டைய மரபு. இந்த மரபெல்லாம் மறந்தே போனோம். திரும்பி அதை புதுப்பித்துக்கா யாரோ விரும்புறதில்ல. அல்ல ஏதோ போறோம், யாரோ பூ பறிக்கிறாங்க, யாரோ கொண்டாந்து கையில கொடுங்க, யாரோ போடுறாங்க, யாரோ வழிபடுறாங்க அப்படின்னு வழிபாடு என்பது ஒரு வியாபாரமும் விளம்பரமாகவும் போச்சு. இருந்தாலும் பழமையை நினைத்தாவது மகிழ்ச்சி கொள்வோம். அதனால நீளமானினைந்தெண்மலர் இட்டிலர் வாழ்க வாழ்க. இட்டிலர்னு அந்த காலத்துல இட்டிலர்னு பாட்டு. ஏன்னா யாரும் அதை இன்ட்ரெஸ்டா செய்ய மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு. வாழ்க. மூணாவது கள்ளினான் மலர் இரு நான்கு கொண்டு. ஐயா நடராஜா அன்மியூட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு மியூட்ல இருக்கு பாருங்க. தர்ஷன் படிக்கிறீங்களா? அடுத்தது சங்கர் ஐயா படிங்க. சங்கர் படிங்க. அடுத்தது தர்ஷன். நான் 5வது பாட்டு பாடுறீங்க. சரி. நடராஜா சங்கர் ஐயா படிங்க. தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஐயா கல்லின் நான்மலரோடு தானே ஐயா? கல்லின் நான்மலரோரிரு நான்கு கொண்டு வாரவர் வல்வினை போட்டுவார் வல்வினை ஓட்டுவார், தெல்லு நீர்வயல் பாய்கெடிலக்கரை வெள்ளை நீரணி வீரட்டரே, வெள்ளை நீரணி மேனி வீரட்டரே. கம்பளம் கள்ளி நான்மலர் ஓர் இரு நான்கு அப்படின்றார். கள்ளினா தேன், தேன் ஒழுகிற அந்த பூ, அதாவது 9 முன் மலர் பறித்துட்டு வண்டுகள் வந்து தேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூவை புதுசா பறிச்சு அப்படி தேன் நிறைந்த மலர்கள் 8 பூ எடுத்து பெருமானுக்கு போடுதல் என்று அந்த 2 கொண்டு பெருமானை உள்குதல். அப்படி உள்கினால் நம்முடைய வல்வினையை அவன் ஓட்டுவான் என்று சொல்கிறான். வாழ்க வாழ்க. பூங்கொத்தாயின 3:5 வட்டம்மாள் படிங்க. பூங்கொத்தாயின 3:5 வாங்கி நின்றவர் வல்வினை ஓட்டுவார், வேங்கு தன் புனல் பாய்கெடிலக்கரை வேங்கை தோளுடை ஆடை வீரட்டரே. ஒரு பூவா படித்து கொத்து கொத்தா பறிச்சு போறது. பூங்கொத்து ஆயின 3:5 என்னுடைய மும்மலங்கள் பரிபாகப்பட வேண்டும் என்பதற்காக 5 எழுத்தை சொல்லி அந்த 3:5 என்பது மும்மலங்களும் 5 எழுத்தும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே 3, 5, 8 என்று சொல்லி பெருமானுடைய புகழை எண்ணி என்னுடைய மும்மலங்கள் பரிபாகப்பட வேண்டும் என்று சொல்லி 5 எழுத்து ஓதி வழிபடுதல். வாழ்க வாழ்க. தேனப்போதுகள் 3:5 தர்ஷன் படி. தர்ஷன் பதிகம் எந்த பதிகம் மட்டும் ஒரே வாட்டி சொல்றீங்களா ஐயா? 5ஆம் திருமுறையில 54வது பதிகத்துல 5வது பாட்டு. 53 சொன்னல, அதுக்கு அடுத்தது 54 பக்கத்திலே இருக்கும் பாரு. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தேன போதுகள் முன்னொரு நரண்டுடன் தான போத்திடு வார்வினை தீர்ப்பவர் மீன தன் பூனல் பாய்கடி லக்கரை வேணலானே யூரி தவிரட்டரே. திருச்சிரம்பலம். தேனப்போதுகள் 3:5 என்று சொல்லி
தேன் நிறைந்த மலர்கள் 5 3 8 என்று அட்ட புட்பம் சாதர் என்று 8 மலர்களை பெருமானை வழிபட்டால் நம்முடைய பல்வினைகள் தீரும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்த 6வது பாட்டு. கிரண் இருக்காரா? கிரண் அடியேன் படிக்கிறேன். சரி, அடியேன் படிக்கிறியா? ஏழி தொன் மலர் கொண்டு பணிந்தவர் ஊழி தொல்வினை ஓட அகற்றுவார் பாழி தன் புனல் வாய்கெடில கரை வேழத்தின் உரி போர்த்த வீரட்டரே. ஏழி தொன்மலர் என்பது எழில் நிறைந்த பூக்கள், அது அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த எழில் மலர் கொண்டு பெருமானை எழில் நகையை கொண்டு திருவடி தொழுகம்னு எழில் அழகான மலர்கள் கலர் கலர் பூவா பூக்குது இல்லையா, விதவிதமா பூக்குது இல்லையா, அந்த எழில் மலர்களை கொண்டு பெருமானை வழிபடுதல். வாழ்க. உரைசை நூல் வழி. உரைசை நூல் வழி பொன்மலரிட்ட இடத்திரைகள் போல் வல்வினை தீர்ப்பரால் வரைகள் வந்து இழியும் கெடில கரைவிரைகள் சூழ்ந்த அழகான வீரட்டாரே. கரைவிரல்கள் சூழ்ந்து அழகாய வீரட்டாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அதாவது உரைசை நூல் வழி என்று சொல்லி பூவை பறிக்கிற போது அதுக்கான ஒரு புட்ப விதின்னு ஒரு நூல் இருக்கு. அதை எப்படி பூவை எப்படி பறிக்கணும் அப்படின்னு காலங்காத்தால போய் பறிக்கணும், குளிச்சுட்டு போய் பறிக்கணும். பறிக்கும் போது அந்த மூச்சு காற்று பூ மேல படாம பறிக்கணும். அப்புறம் தேன்ல அந்த வண்டுகள் வந்து உண்பதற்கு முன்னாட அந்த பூவை பறிக்கணும். அப்படிலாம் புட்ப விதிகள் என்ற ஒரு நூலே இருக்குது. அது அந்த மாதிரி விதிப்படி செய்தல் என்ற ஒரு வழி. அப்ப அதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம விதி எப்படி அமையுதோ அந்த மாதிரி அமையட்டும்னு சொல்லி பூவை கண்ணில் பார்த்தானே போய் பறித்து பெருமான் மேல போறது, அது ஒரு வழி. இல்ல, பெருமான் எதையும் ஏற்றுக்கொள்வான் என்பதுதான். வாழ்க வாழ்க. அடுத்து ஓலி வண்டரை. கண்ணகி அம்மா வாங்க. கண்ணகி இருக்கீங்களா? கோபால் சரிதா வாங்க. சிற்றம்பலம். ஒளி வண்டரை உன் மலரேற்றினார் காலைய இந்த வினையை கழிப்பரால் ஆளி வந்திழையும் கெடிலா கரை வேலி சூழ்ந்தழ காழ வீரட்டரை. வேலி சூழ்ந்தழ காழ வீரட்டரை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அது ஓலி வண்டரை. ஓலி என்பது பெருமானுடைய பெயரை ஓங்கி ஒலித்தல், அதனால ஓலினா ஓங்கி ஒலித்தல்னு பேரு. அது என்ன பண்ணார, வண்டுகள் ரீங்காரம் அந்த ரீங்காரமே பெருமானுக்குரிய வழிபாட்டு பாடலாக சொல்லி 60 முரல்தல் என்று பேரு. அந்த வகையில பெருமானுக்கு 8 மலர் கொண்டு வழிபடுதல். வாழ்க. தாரி துள்ளி தடமலர் எட்டினார். அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். தரித்து உள்ளி தடமலர் எட்டினால் பறித்து ஏத்த வல்லார் வினை பற்றுவார் முறித்தென் திரை பாய்கெடில கரை வேரி செஞ்சடை வேய்ந்த வீரட்டரே. முறித்தன் திரை பாய்கெடில கரை வேரி செய்சடை வெய்த வீரட்டரே. சுவாய்முத்து. தாரித்துள்ளி தடமலரிட்டினால். தாரித்தல் என்பது பெருமானை மனதுக்குள்ளே நினைத்து வழிபடுதல். நினைப்பு எங்க வச்சுக்கிறேன், சும்மா புறத்துல மட்டும் வழிபடுதல் அல்ல, அகத்திலும் பெருமானை புறத்திலும் அகத்திலுமாக வழிபடுதல தாரித்து உள்ளி தடமலரிட்டினால் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து அட்ட புட்பம். திலகவதி அம்மா வாங்க. லலிதா அம்மா அடுத்த பாட்டு 2 பேர் சேர்ந்து படிக்கலாம், அதனால திலகவதி அம்மா வாங்க.
சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். அட்ட புஷ்பம் அவை கொழுமாறு கொண்டு அட்ட புஷ்பம் அவை கொழுமாறு கொண்டு அட்டமூர்த்தி அநாதிதன் பாலனைந்து அட்டுமாறு செய்கிற்ப அட்டுமாறு செய்கிற்ப அதிகை வீரட்ட ஆரடி சேரும் அவர்களே அதிகை வீரட்ட நாரடி சேரும் அவர்களே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகம் முழுவதும் அந்த அட்டபுட்பம் சாத்துதல் என்ற வகையிலே இந்த பதிகம் முழுதி அமைத்திருக்கிறார். அதனால பெருமானை அட்டபுட்பம் கொண்டு சாத்துதல் என்று புறத்திலே அம்புயம் நீலம் கழுநீர் நெய்தல் அணிபூகம் தும்பை மந்தாரம் புன்னை என்பது புறத்திலே செய்கிற வழிபாடு. அகத்திலே செய்கிறது கொல்லாமை ஐந்தடக்கல் பொறுமையோடு அருள் நல் அறிவு மெய் தவம் அன்பு என்ற 8 என்று சொல்லி என்னுடைய குருநாதர் இந்த 8 நான் மலர் பற்றி பாடுகிற அந்த பாட்டை இன்னொரு முறை சொல்லிட்டு அடுத்த பதிவுக்கு போகலாம். கொல்லா நோன்பருளும் கூத்தா போற்றி ஐந்தடக்கல் ஆற்றல் அருள் போய் போற்றி பொறையுடைமை கைக்கொள்சை புலமையோய் போற்றி அருள் வழியே நடப்பிக்கும் அன்பே போற்றி அறிவுருவாய் ஆக்குவிக்கும் அண்ணால் போற்றி வாய்மை வழி நிற்பிக்கும் வல்லால் போற்றி தவநெறியால் சார்பிக்கும் தக்கோய் போற்றி அன்பு நெறி ஒழுகச்சை என்பே போற்றி. ஏன் பெருமானுக்கு அந்த 8 மலர் தோண அவனுடைய எண்குணங்களை நினைத்து 8 வகையான அந்த 8 வகையான குணங்கள் நமக்கும் அமைய வேண்டும். அவை கொல்லாமை ஐந்தடக்கல் பொறைவுடைமை அருள் அறிவு வாய்மை தவநெறி அன்பு ஆகிய 8 அந்த 8ஐயே 8 மலராக பெருமானுக்கு அர்ப்பணித்து வழிபடுதல் என்ற வகையில அவர் திருவதிகை பெருமானுக்காக அந்த அட்டபுட்பம் சாத்துதல பதிகம் முழுதா பாடியிருக்கார். வாழ்க வாழ்க என்று சொல்லி அடுத்து அப்பா நமச்சிவாயம் சிவா அப்பா நமச்சிவாயம். அந்த இப்ப குருநாதர் பாடின பாட்டை கொஞ்சம் வாட்ஸ்அப்ல இன்னைக்கு வாட்ஸ்அப்ல செய்தியா போடுறையா? நல்லதுப்பா. மலர் பகுதியில பாடியிருக்காரு. அந்த பாட்டை நான் எடுத்து போட்டு அந்த தேவார பாட்டை அந்த திருவாசக பாட்டு இந்த 5வது பாட்டு 3த்தையும் போட்டுறேன். சரிங்களா? வாட்ஸ்அப்ல போட்டுறேன். நன்றிங்க ஐயா. திருவாசகத்துல ஈசனடி போற்றி தேவாரத்துல எல்லாம் சிவனன் என்றாய் போற்றி எங்க ஐயா பாடின பாட்டு 3த்தையுமே அட்டபுட்பம் சாத்துதல்னு அதுல புறத்திலே வழிபடல் அகத்தை விட 2த்தையும் போட்டோம். சரிங்களா? அது மலர் உண்மையின தலைப்புல செய்தி ஆகிடலாம். வாழ்க வாழ்க. ராஜா ஐயா கண்டிப்பா போடலாங்க ஐயா. இது இந்த சரஸ்வதி அம்மா வந்திருக்காங்க பாருங்க, அவங்களை முதல்ல கூப்பிடுங்க ஐயா. அவங்க லலிதா அம்மாவுக்கு முன்னாடி வந்தாங்க. சரி. வாழ்க வாழ்க. சிற்றம்பலம். அடுத்து 5ஆம் திருமுறை 55வது பதிகம் திரு நாரையூர் திரு குறுந்தொகை பகற்பன் 4 நாழிகை 10-12 மணி 9:36 10:48 ராகம் மிந்தோளம். இந்த தலம் காவிரி வடகரையிலே சிதம்பரத்துக்கு தென்கரையிலே இருக்கிறது. பெருமான் சௌந்தரநாதர், அம்பாள் திரிபுர சுந்தரி. இதற்கான பெரிய புராண பாடல் 179. அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுவாரே. அப்பொழுதே அம்பலத்துள் ஆடுகின்ற கடல் வணங்கி அருள் முன் பெற்று பொய்ப்பிறவி பிணி ஒட்டும் திருவீதி புரண்டு வலம் கொண்டு போந்தே எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதியின்
எல்லையினை இறைஞ்சி ஏத்தி செப்பரிய பெருமையினா திருநாரையூர் பணிந்து பாடி செல்வார். செப்பரிய பெருமையானாம் திருநாரையூர் தொழுது என்று பாடுகிறார். ஏன் செப்பரிய பெருமை? திருமுறைகளை கண்டெடுக்கிற அதற்கு உதவிய பொல்லா பிள்ளையார் உரைகின்ற இடம், அதனாலே அது செப்பரிய பெருமை வாய்ந்தது என்று சேக்கிழார் பெருமான் இந்த தலத்தை குறிப்பிடுகிறார். ஏன்னா அந்த பொல்லா பிள்ளையார் காட்டலன்னா நமக்கு திருமுறை கிடைச்ச செல்லரி செல்வோக மீதமாக கிடைத்தத அது பொல்லா பிள்ளையார் காட்ட அவரும் காட்டலன்னா நமக்கு கிடைச்சிருக்காது. அதனால அதற்கான ஆர்வம் கொண்டவன் ராஜராஜ சோழன். ஆனா அது யார் வழியா கிடைச்சது? நம்பியாண்டார் நம்பிய கிடைச்சது. நம்பியாண்டார் நம்பிக்கு அருள் புரிந்தவர் திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். அதனாலே அந்த திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் இணைந்து செப்பரிய பெருமையும் திருநாரையூர் என்று பாடியிருக்கிறார். அங்கே உள்ள சிவபெருமான் சௌந்தரநாதனும் அம்பாள் திரிபுர சுந்தரி. வாழ்க வாழ்க. வேறுதானுடை வெப்பன் மடந்தையோர் பூரனாகிலும் பூன் பிறை சூடலும் நாறு பூம்பொழில் நாரையூர் நம்பனுக்கு ஆறு சூடலும் அம்ம அழகிதே. நாறு பூம்பொழில் நாரையூர் நம்பனுக்கு ஆறு சூடலும் அம்ம அழகிதே. அந்த நாரையூர் நம்பன் என்ன பண்றான்? ஆறு என்ற கங்கையை தலையிலே சுடுகிறான். அப்படி அவன் கங்கையை சூடி கங்காதரனார் இருப்பதும் சரியான அழகு என்று சொல்கிறார் அப்பர் பெருமான். வாழ்க வாழ்க. பள்ளி கொண்ட புலிகுரி ஆடையும். சரஸ்வதி அம்மா வாங்க. நமசிவாய வாழ்க. புள்ளி கொண்ட பொறியுடையாடையும் புள்ளி கொண்ட புரியுடையாடையும் வெள்ளி கொண்ட வெண்புதிமையாடலும் நள்ளி தெண்டிரை நாரையுரானஞ்சை நள்ளி தெண்டிரை நாரையுரானஞ்சை அள்ளி உண்டலும் மம்மவழகிதே அள்ளி உண்டலும் மம்மவழகிதே. வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க. புள்ளி கொண்ட நான் பள்ளி கொண்டன்னு சொல்லிட்டேன் கண்ணு தெரியாம. அது புள்ளி கொண்ட புலிகுரி ஆடை. புள்ளி தோல் அல்லவா, அதனால புள்ளி கொண்ட புலிகுரி ஆடை. பொதுவா நஞ்சை எப்படி உண்டான்னா ஆலால சுந்தர அமைச்சார் அழைத்தார் கண்ணாடியில பார்த்து. அப்படி அழைச்ச உடனே ஆலால் சுந்தர் வந்தார். அது அந்த நஞ்செல்லாம் அப்படியே திரட்டு உள்ளங்கை நெல்லி போன தந்தாரு. அதை அப்படியே அவர் விண்டாரு. அம்பாள் கழுத்துல பிடிச்சி அடைக்கிட்டாங்க. நீலகண்டம் ஆயிடுதுன்னு கதை. ஆனா இந்த இடத்துல அப்பர் சாமி எப்படி பாடுறாரு? நாரையூரான் நஞ்சை அள்ளி உண்டது அம்மா அழகியது. கடல்ல இருந்து நஞ்சை அள்ளி உண்டான்றார். அப்ப நெல்லிக்கறி அப்படியே அள்ளி உள்ள முடியாது அல்லவா? இவர் அள்ளி உண்டான்னு சொல்றார். இது ஒரு வித்தியாசமான சிந்தனை. வாழ்க வாழ்க வாழ்க. வேடு தங்கிய வேடமும் வெண்தலை. லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா. வேடு தங்கிய வேடமும் வெண்தலை ஓடு தங்கிய உன் பலி கொள்கையும் ஓடு தங்கிய உன் பலி கொள்கையும் நாடு தங்கிய நாரையோரன் நாடு தங்கிய நாரையோரன் நடமாடும் பைங்கழல் அம்மா அழகிதே நடமாடும் பைங்கழல் அம்மா அழகிதே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நாடு தங்கிய நாரையூரான் நடமாடு பைங்கழல் அம்மா அழகிதே. அவன் தங்கியிருக்கிற நாரையூர் என்ற நாடாக இருந்தாலும்
அவன் ஆடுகின்ற கடல் நல்ல அழகானதாக அமைந்திருக்கிறது என்று சொல்கிறார். வாழ்க. கொக்கின் தூவலும். திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. பாரத்வரையா அரியன் பாடுறையா. சிவாய நம. கொக்கின் தூவலும் கோவிலங்கள் நீயும் மிக்க வெண்டலை மாலை விரிசடை நக்க நாகிலும் நாரையூர் நம்பனுக்கு அக்கின்னாரமும் அம்ம அழகிதே. நக்க நாகிலும் நாரையோ நம்பனுக்கு அக்கின்னாரமும் அம்ம அழகிதே. திருச்சிற்றம்பலம். சிவாயம்மை. நன்றி ஐயா. அக்கின் ஆரமும் அம்மா அழகிதேன்னு அக்கின் என்பது பெருமான் அணிந்த அந்த ருத்ராட்சம் சொல்லி அந்த சிவமணி. அந்த சிவமணி கூட அவனுக்கு அழகாக இருக்கிறது என்று அவனுடைய வடிவத்தை கண்டு அந்த அழகை ரசிக்கிற பதிகம். வாழ்க வாழ்க. ஐயா தர்ஷன் கிரண் இருக்காரையா? தர்ஷன் பண்ணாரே, கிரண் வரலையா? சரி, எழுந்துக்கவே மாட்டேன். நாளைக்கு வந்து 2 பாட்டை பாட சொல்லலாம். வாழ்க வாழ்க. குழந்தைங்க அப்படிதான் இருக்கான். வாழ்க. அடுத்து வேற யாரு? வடிகொள் வெண்மடு. வேலரசி அம்மா அவங்க. வேலரசி வெளிநாட்டு வேலரசி இல்லங்க ஐயா, வெளியே போயிட்டாங்க. முனுசாமி ஐயா அவங்க. முனுசாமி ஐயா அவங்க. வடிகுள் வெண்மழுமானமர் கைகளும் ஒடிகுள் செம்பவளம் புரைமேனியும் நடிகுள் நன்மையில் சேத்திரு நாரையூர் அடிகள் தம்படிவு அம்ம அழகிதே. படிகுள் வெண்மழுமானமர் கைகளும் ஒடிகுள் செம்பவளம் புரைமேனியும் நடிகுள் நன்மையில் சேத்திரு நாரையூர் அடிகள் தம்படிவம் அழகிதே. நடிகுள் நன்மையில் சேர் திருநாரையூர் என்று அந்த நடனமாடுகிற மயில்கள் நிறைந்த இடம்னு சொல்றது ஒரு மரபு. இன்னொன்று, அந்த நடனமாட மயிலாக அங்க இருக்கிற பெருமாட்டி திரிபுர சுந்தரி இருக்கிறாள். அங்கே அடிகளாக அந்த சௌந்தரநாதர் இருக்கிறார் என்று சொல்ற வகையில ஒரு பொருள். வாழ்க வாழ்க. சூலம் மல்கிய கையும் தொடரோடு. கணபதியா வாங்க. கணபதியா வாங்கய்யா. கணபதியா சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, பாதுபஜா சமர்ஜாமி நானாவித பரிமள மந்திர சந்தன பத்த புஷ்பாஞ்சலி சமர்த்தாமி தூபதேவம் தூபதேவ நீராஞ்சன சமர்ப்பயாமி. சிவா 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 சூலம் மல்கிய கையோடி பாலும் பன்மையும் ஞானம் யாரையோ நம்பனுக்கு நிழலும் அம்ம அழகிலே பன்மையும் ஞானம் மல்கியோ நம்பளுக்கு அழகிலோ அம்ம அழகிலே
சவுண்ட் கேட்கல, இப்ப சவுண்ட் அதிகம். வாழ்க வாழ்க. இங்க பெருமாள் சொல்றாரு, பாலும் நெய்யும் தயிர் ஆடிய பான்மை. அப்ப அது மூணுதான். பாலை புளிக்க வச்சா தயிர், அப்புறம் புளிக்க வச்ச தயிர்ல இருந்து அந்த புளிப்பு எடுத்துட்டா அது நெய். அதான் மூணுதான் தயார் பண்றது. இதெல்லாம் அவங்க பஞ்சகவ்யம் பஞ்சம் ஆனஞ்சுன்றாங்க. அது அந்த ஆனஞ்சு என்பது ஆன்மாக்கள் ஒதுகிற 5 எழுத்து. இங்க நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்தல்ட்டாங்க. நம்முடைய திருமுறை நெய்யில பால் தயிர் நெய் தான் இல்லையா? அதனால அந்த பஞ்சகவ்யம்ன்றது அந்த வைதிகர்கள் கொண்டாந்து நுழைப்பது. வாழ்க வாழ்க. பண்ணினால் மறை பாடலோடு ஆடலும். செல்வி அம்மா வாங்க. செல்வி. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. வாங்க. ஐயா பாட்டு மட்டும் சொல்லுங்க. 556 7வது பாட்டு. பண்ணில் மறை பாடலோடு ஆடலும். சேர்ந்த நன்மணி ஐயா, சேர்ந்த நன்மணி வருங்களா ஐயா? பண்ணினால் மறை பாடலோடு ஆடலும். 5ஆம் திருமுறையில 55வது பதிகம் 7வது பாட்டு. 55ல 7 திருநாரை. பண்ணினால் மறை பாடலோடு ஆடலும். பண்ணினால் மறை பாடலோடு ஆடலும். எண்ணிலார்புறம் மூன்றறி செய்ததும் நன்னினார் துயர் தீர்த்தலும் நாரையூர். அண்ணலார் செய்கையம் அழகியதே. அண்ணலார் செய்கை அம்மா அழகியதே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்ச்சிய காலையில எழுந்த உடனே திருமுறை தமிழ் ஓசை, அந்த ஓசையை கேட்கறதுல புண்ணியம். அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க சொல்லவே இத்தனாவது பதிகம் இத்தனாவது பாட்டுன்னு சொல்லி இந்த பதிகத்து பேரை சொல்லி அந்த பண்ணினுடைய பெயரை சொல்லி அப்புறம் அதுக்கு தலத்தினுடைய விவரத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கான பெரிய சொல்லி மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்குவதான பதிகத்தை எல்லாரும் சேர்ந்து கேட்கணுன்ற திருநெறிய தமிழ் ஓசை இல்ல இந்த நிகழ்ச்சி பேரு. ஆனா வரவங்க அத்தனை பேரும் பாடினா போதும், அந்த நேரத்துல பாட்டு என்னையா நம்பர் என்னையான்னு கேட்டு அந்த நேரத்தை நிறைய வீணடு. என்ன இது அதை எல்லாரும் அந்த நிகழ்ச்சிக்காக அந்த நேரத்தை ஒதுக்கிட்டு அந்த பதிகம் ஆரம்பிக்க சொல்லி அந்த பதிகத்தை கையில எடுத்து வச்சுக்கிட்டு கேட்க செய்தால் தாம் பாடுகிற போது அப்படியே வரிசையா பாடிட்டே போயிடலாம். கூட இன்னும் 2 பதிகம் படிக்கலாம். ஆனா அப்படி இல்லாம எல்லாருமே படிக்கிற நேரத்துக்கு மட்டும் வந்து அந்த நேரத்துக்கு இந்த பாட்டு நான் பாடினா போதியா, அது பாட்டை நம்பர் சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க அப்படின்னு அப்படியே பழகிறோம் இல்லையா? அதனால பாடுறத மட்டும் பார்த்தாது, பாடினா மட்டும் புண்ணியமா, நான் கேட்டாலும் புண்ணியம். பாடுறதுக்கு வாய் 1 இருக்குது, 1 புண்ணியம்னா கேட்கறது 2 புண்ணியம். அதனால இந்த 1 மணி நேரத்துக்கு இதுக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டு இதை கேட்டா ரொம்ப புண்ணியம். திருநெறிய தமிழ் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம். எல்லாத்தையும் அதை பண்ண முடியாது. ஆனா பங்கு கொள்கிறவர்கள் இதுல ஆர்வம் கொண்டு புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு இல்ல செல்லுல கையில ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு பாடும்போது கேட்டுட்டே வந்து நம்மளுடைய நேரம் வாய்ப்பு வரும்போது உடனே எடுத்து பாடுறதுக்கும் அப்படி மற்றவங்க அதை கேட்டால் இன்னும் 2 பதிகம் கூட படிக்கலாம். அதுக்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. இந்த மாதிரி இப்படி சொல்லும் போது நான் என்ன தவறா சொன்னா அதை மன்னிச்சுக்கலாம். ஏன்னா ஆனா வெறும் பாடத்துல இருக்கிற ஆர்வத்தை கேட்கறதுலயும் காட்டணும். கேள்விதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். இந்த ஓசையே திருநெறிய தமிழ் ஓசை. இதை கேட்டா நம்முடைய வீடும் நாடும் சிறக்கும். அதுதான் இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியை செய்யறோம். அதனால வீடும் நாடும் சிறக்க வேண்டும் என்றால் ஓசையை கேட்க பழக வேண்டும். கேட்டு கேட்டு பழகினா நம்ம பாடுகிற போது சுலபமா பாடிடலாம். வாங்க வாங்க. அடுத்து 8வது பாட்டு. என்பு பூண்டு எருது ஏறி இளம்பிரை மின்புரிந்த சடைமேல் விளங்கவே நண்பகல் பலி தேரினும் நாரையூர்
அன்பனுக்கது அம்மா அழகிதே. நண்பகல் பலி தேரினும் நாரையூர் அன்பனுக்கது அம்மா அழகிதே. திருச்சிற்றம்பலம். நாம் எல்லாம் இந்த இறைவனுடைய அன்பர்கள். அன்பனுக்கு அது அம்மா அழகுதேன்னு இந்த பாடலை எடுத்து வச்சு இந்த 1 மணி நேரம் இதுக்காகவே சொல்ல பண்ணலாம். மொத்தம் 24 மணி நேரம் இருக்குது வேலை செய்யறதுக்கலாம். நம்ம இந்த நேரத்தான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த நேரத்துக்கு 5 மணிக்கு உட்காந்து எழுந்து வேலை செய்யணுமான்னு. அதனால கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி இந்த நேரத்துல அப்படி கேட்டு பழகுது. அதுக்குதான் இந்த நிகழ்ச்சியே திருமுறை தமிழ் ஓசை. அந்த ஓசையை கேட்டா வீடும் சிறக்கும் நாடும் சிறக்கும். வாழ்க வாழ்க. பிடிச்சிட்டு ஐயா, நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். அது சட்டுன்னு ஒரு பதியம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன். அது பூஜை பண்ணிட்டு போது அது கொஞ்சம் அந்த நேரம் தான் பூஜை பண்ண சொல்லி இதுக்குன்னு நேரம் ஒதுக்கி வச்சிருக்காரு நடராஜன். வந்து தினம் திருநறிய தமிழ் ஓசை வந்து இன்னைக்கு 198வது நாளாக நம்ம பண்றோம். இவ்வளவு நாள் 200 இன்னும் 2 நாள் போச்சுன்னா 200 நாள் ஆக போகுது. இந்த நேரத்தை அந்த 5 நேரத்தை 6 நேரத்தை நம்ம இதுக்குன்னே வச்சுக்கிட்டு பூஜை முன்னாடி பண்ணலாம், இல்ல நம்மள எழுதுக்கு முன்னாடி பின்னாடி பண்ணலாம். இந்த நேரத்தை தான் பூஜை பண்ணிட்டு அந்த நேரத்தை வந்த ஏன்னு சொல்றதுன்றது, அந்த நேரத்தை பாடல தேடுறது, அது ஒரு தேடி எடுக்கிறது ஒரு புண்ணியம் தான். ஆனாலும் கையில சாமி வச்சுட்டு அது டக்குன்னு சொல்ல ஒண்ணு புரியலாம அப்படி பண்ணிட்டேன். வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. சரிங்கம்மா, நான் தப்பு சொல்லல. நான் அப்படி தப்பா சொன்னா எடுத்து வச்சு பாடலை அத கவனிச்சோம்னா அந்த தமிழ் ஓசை நம்ம வாழ்விக்கும். அதனால அந்த நேரத்துக்கு வைக்கலாம். 24 மணி நேரம் டைம் இருக்குது. பூஜை கொஞ்சம் முன்னாடியும் பண்ணலாம் பின்னாடியும் பண்ணலாம். அந்த நேரத்தை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அந்த நேரத்தை வெளில இது பண்ணணும்னு அவசியம் இல்லையா? இந்த 5 to 6 நானும் இந்த பூஜையில உட்கார்றது வழக்கமாயிடுச்சுங்க ஐயா. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த நிகழ்ச்சி பண்றதுனால இது கூட ஒரு பூஜை தான் தெரியுமா? பூஜைன்னா சாமிக்கு வெறும் தண்ணி ஊத்தி பூ வைக்கிறது மட்டும் தான் பூஜைன்னு பல பேர் நினைச்சிருக்காங்க. ஆனா இது இதுக்கு என்ன தெரியுமா பேரு? திருமுறை தமிழோசைக்கு எழில் ஞான பூசைன்னு பேரு. அருள் நந்தி சிவன் இதை பாடுறார். ஞான நூல் தனை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், இவை அனைத்தும் எழில் ஞான பூசை. இப்ப நான் கூட உட்காந்து பூஜை பண்ணலாம், ஏன்னா எனக்கு இருக்கு. ஆனா இப்ப நிகழ்ச்சி எப்படி நடத்த முடியும் இல்லையா? நிகழ்ச்சி நடத்தணும்னா நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆர்வம் உடையவர். நம்ம எல்லாரையும் போய் வற்புறுத்தல. நிகழ்ச்சியில கலந்து கொள்ள ஆர்வம் உடையவர்கள் பாடுறதுல காட்டுல ஆர்வத்தை கேட்கறதுலயும் பயன்படுத்தினா நமக்கு நேரம் மிச்சமாவும். இன்னும் 2 பதிகம் படிக்கலாம். அதான் மற்ற வேலைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஒன்னு முன்னாடியே முன்கூட்டி செய்தெல்லாம் இல்ல பின்னாடி தள்ளி வச்சுக்கலாம். அந்த நேரத்துல இந்த வேலை இருந்தது, அந்த வேலை இருந்தேன்னா அப்ப எனக்கு கூட வேலை இல்லையானே? எனக்கும் நிறைய வேலை இருக்குது. நான் கூட போய் நேரத்தை பூஜை பண்ணலாம். நான் கூட அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இந்த நிகழ்ச்சிக்காக இப்ப என்ன பண்ண, நான் பூஜை நேரத்தை தள்ளி வச்சுட்டேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி பழகிக்கணும். ஏன்னா 200 நாளா பண்றோம். இன்னும் நம்ம 12 தருவார் படிக்கணும் இல்லையா? அந்த 5ல இருந்து அதுக்கு நேரம் குறிச்சிட்டாரு. நம்முடைய இதுக்கான ஒரு நேரத்தை குறிச்சிட்டாரு நடராஜன். அதனால 5:20 இருந்து 6:20 திருமுறை தமிழோசைக்கு மட்டுமே பயன்படுத்த பழகி கொண்டால் நமக்கு பலன் அதிகம் இல்லையா? எத்தனையோ வேலைக்கு நடுவில் இதுவும் ஒரு வேலை நினைச்சு செய்யறதை விட இந்த வேலை முக்கியம் நினைச்சு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதையே ஒரு பூசையாக கருதல். ஞான நூல் தனை ஓதல், ஓதுவித்தல், நட்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமிலா பொருளதனை சிந்தித்தல், இவை அனைத்தும் எழில் ஞான பூஜை. இது ஞான பூசைன்னு பேரு திருமுறை தமிழோசைக்கு. நான் பூஜை பண்ணையானா நான் கூட காலையில போய் பூஜை பண்ண போயிட்டேன்னா அவர் நிகழ்ச்சி எப்படி நடத்துறது இல்லையா? அப்படி பண்ணலாம். அதனால இதுல ஆர்வம் உடையவர்கள் யார் யார் இந்த நிகழ்ச்சிக்காக ஆர்வம் உடையோ இந்த நேரத்தை இதுக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டா நல்லது. 24 மணி நேரம் இருக்குது. மிச்சம் இது 1 மணி நேரம் நம்ம செலவு பண்றோம். மிச்சம் 22 மணி நேரம் இருக்குது. இரவுல ஒரு 1 மணி நேரம் போனா 22 மணி நேரம் இருக்குது. அந்த நேரத்தை அதுல பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி பழகிட்டா நல்லது. ஏன்னா இதுக்குன்னு ஆரம்பிச்சு நடத்துறோம், கலந்துக்கிறோம்னு ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வத்தை வெறும் பாடுறதுல மட்டும் காட்டுறதை விட கேட்கறதுலயும் பயன்பட்டால் அந்த கேள்வி ஞானம் நம்மை வாழ்விக்கும். அதுதான் உண்மையான எழில் ஞான பூசைன்னு அருள் நந்தி சிவன் சொல்றார். நான் சொல்லல, எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வெறும் வாயாட்சியில் உட்காந்துக்கிறேன். அது தப்பா ரைட்டான்னு தெரியாது. நான் தப்பா சொன்னா அதை நாங்க மன்னிச்சுக்கலாம். நான் மன்னிப்புக்காகவும் தயாரா இருக்கேன். ஏன்னா நான் ஏதோ பெருசா இருக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய அறிவாளி அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்றேன்னு இல்லை. இல்ல வேறு என்ன இல்லை. நம்மளாம் எல்லாரும் ஒன்னா கலந்து நின்று அடியாரோடு வாழாக்களித்திருந்தேன்னு இந்த நேரத்தை அந்த அடியாரோடு கலந்து இருத்தல். அடியாரோடு இருத்தல் ஒரு பெரிய பூச நேரம்.
அடியார் இந்த நூல்களை பாடுதலும் கேட்டதுல ஒரு ஞான பூசை. இதையே பூசையா நினைச்சுக்கலாம் நான் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள். விருப்பமர்களை பயன்படுத்தி வாழ்க்கை. அப்ப நமக்கு நேரம் கிடைக்கும். நல்லா அருமையா சொன்னீங்க ஐயா. ஒருத்தரும் பாட கூப்பிடுற நேரத்தை ஐயா இத்தனாவது பாட்டியான்னு ஒரு வாட்டியே சொல்றோம். ஒரு 10 பாட்டு பட்டா 10 முறை சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால நமக்கு நேரம் வீணா போகுது இல்லையா? ஆனா ஆர்வத்தோடு வந்து கலந்தவர்கள் இதை வந்து ஒரு எழில் ஞான பூசையாக கலந்து அந்த புத்தகத்தை திறந்து வச்சு நம்ம பதிக ஆரம்பிக்கிற ஐயா இத்தனாவது பதிகையா, இத்தனாவது பாட்டியா, இத்தனாவது பண்ணியா, இந்த தலையா, இதுக்கு பெரிய பாடலையா விடத்தையும் சொல்றோம். அதுதான் திருநறிய தமிழ் ஓசை. அதை கேட்பதுதான் எழில் ஞான பூசை. கேட்பதற்காக தான் நிகழ்ச்சி. பாடுறது நம்ம கிடைக்கிற புண்ணியம், அவ்வளவுதான். ஆனால் நிகழ்ச்சி வந்து தமிழ் ஓசை என்பது கேட்பதற்குரியது தான். அதனால இந்த நிகழ்ச்சியை அப்படி நம்ம வடிவமைத்து கொள்ள வேண்டும். இந்த 200 நாளா பண்ணிக்கணும். இப்படியே டெய்லி பண்ணியிருந்தா நம்ம இன்னும் நமக்கு நேரம் வந்து வீணா போகுது. கண்டினியூட்டி இல்லை. இந்த ரெக்கார்டிங்ல பாத்தீங்கன்னா திருப்பி அது மீள் பதிவு போட்டு கேட்டா அதுல எத்தனை டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு பார்த்தா தெரியும். மற்றவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம வீட்டுல பேசிக்கிறோம், நம்ம நண்பர்களா இருக்கிறோம். என்ன பண்றது, ஒரு நம்ம ஒருத்தர் விட்டு கொடுத்துடுறோம். ஆனா வெளியில இருந்து திடீர்னு இந்த நிகழ்ச்சியை போட்டு கேட்கறோம், என்னையா அந்த நேரத்துக்கு உட்காந்து போட்ட தேடுறாங்க, அந்த நேரத்துக்கு உட்காந்து இதை பண்றாங்க அப்படி இப்படின்னு மற்றவங்க வந்து இது பண்ணுவாங்க. கமெண்ட்ஸ் அடி சொல்ல அது நமக்கு வந்து ஒரு மாதிரி இதுவா இருக்கு. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, ஒரு பிளான் இல்லை, ஒரு இது இல்லை, சிஸ்டமேட்டிக்கா இல்லை, என்னவோ இல்லை அப்படி இல்லைன்னு வந்து பல பேர் குறை சொல்லுவாங்க. ஏன்னா ரெக்கார்ட் பண்ணலன்னா பிரச்சனை இல்லை. ரெக்கார்ட் பண்றாரு, அதை அப்படியே இதுல போடுறாரு. இது 200 ஆண்டாலும் திருப்பி கேட்கலான்னு சொல்றாரு நடராஜன். இதுக்காக மெனக்கட்டுறாரு. அதனால இந்த 1 மணி நேரத்தை நாம் இதற்காக மட்டுமே செலவுப்படுது என்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு அதில் ஆர்வம் இருக்கிறது. அந்த ஆர்வத்தை முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு நல்லது. அதனால இது ஒரு வெறும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் அல்ல. ஏதோ வந்தா ஏதோ பாடினா போயிட்டோம், அந்த ஒரு பாட்டு பண்ண சரி நானும் பாட்டையா அப்படின்றது வேற. அப்ப நான் பாடுதல் என்பது அல்ல. இங்க நான் பாடல இந்த பாட்டு யார் பாடுறாரு? அப்பர் சாமி பாடுறார். செக்கிடார் பெரிய புராணத்தை சொல்றாரு, அப்பர் சாமி பாடுறார். சிவபெருமான் கேட்கிறார், நான் கருவியாக இருந்து வாயசைக்கிறேன். அப்படி என்னை கருவியாக பயன்படுத்தி கொண்ட பெருமானுக்கு நான் நன்றி சொல்லும் முகத்தானே எனக்கு அது ஒரு பாட்டு பாட வாய்ப்பு கிடைக்குது. அப்படி என்று கேள்வி நேரத்திலே பாட விடுவார. பாட நேரத்துக்கு மட்டும் வந்து பாடிட்டா, யாருக்கு வேலைக்கு தான் நான் போடுறையா, எனக்கு இந்த வேலையில இருந்தையா, அதனால பாட முடியா, இல்லை எனக்கு வேலை இருக்குதியா, நான் அவசரப்பா வந்துட்டேயா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு ஒரு முறை இத்தனாவது பதிகம், இத்தனாவது பாட்டு, இந்த பாடுங்க, இது அப்படின்னு சொல்லி சொல்ல நமக்கு என்ன இந்த அருமையான நேரம் வீணா போகுது. இந்த நல்ல அருமையான நேரம், இந்த நேரத்தை இப்படிலாம் நம்ம வீணடிக்க வேணான்றது என்னுடைய தாழ்மையான எண்ணம். இப்படி நான் சொல்வதனால என்ன தவறு இருந்தா எல்லாருமா சேர்ந்து என்ன மன்னிச்சுடணும். இது ஒரு பொது வேண்டுகோள். யாரையும் குறிப்பிட்டு சொல்லி யாரையும் இது மன நோகடிக்கவோ இதுவோ இல்லை. அப்படி யாராவது மன நோகடிச்சா நானே கண்டிப்பா அவருடைய காலில் வந்து மன்னிப்பு. ஐயா ஞானமா பேசுறேங்க ஐயா, மன்னிப்பு எல்லாம் கேட்க வேணாங்க ஐயா, நீங்க எல்லாம் கடவுள் மாதிரிங்கய்யா. எங்களுக்கு உங்க அட்வைஸ நிறையவே ஏத்துக்கோங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வயசுக்கு நீங்க இந்த அளவுக்கு, உங்க வயசுக்கு நீங்க இந்த அளவுக்கு செய்யறதே ரொம்ப பெருசு. காலையில எந்திருந்து வந்து இந்த திருநீர் அணிந்து குங்குமம் அணிந்து இந்த பாடல்கள் எல்லாம் பாடி இந்த பாடல்களுக்கு பொருள் சொல்லி ஒவ்வொருத்தரையும் இழுத்துன்னு போறதே பெரிய காரியம். சிவநெறி செய்யறீங்க நீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க யாருக்காலையும் விட வேண்டிய அவசியம் இல்ல. இறைவனுடைய திருத்தாள்களை வணங்கினா போறோம். இல்ல நான் வந்து உங்களில் ஒருவன். நான் ஒன்னும் பெரிய இது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஏழை குடும்பத்தேன் எத்தனையோ காலம் எல்லாம் பாழுக்கிறேன் பரம்பரனை பணியாது. நான் அலுவலக வேலையத்துல எத்தனை நாளே என்ன பண்ண ஊனுடம்பை வளர்ப்பதற்கே ஒவ்வொரு நாளும் கழித்தேன் உன்னருள் உணர்வழிகள்னு எத்தனையோ நேரம் போயிடுச்சு. இப்ப நம்ம கிடைக்கிற இந்த அருமையான நேரம், நமக்குன்னு இந்த நேரம் இந்த நேரத்தை வீணடிக்காம பாடலை கேட்க செய்ய வேண்டும். கேள்விதான் மிக உயர்ந்த செல்வம். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். அதுக்காக அந்த தலைப்பை நல்ல அருமையான தலைப்பு வச்சிருக்காரு நடராஜன். திருநெறிய தமிழ் ஓசைன்னு. அந்த ஓசை என்பது ஓசை ஆனாயினியே உலகுக்கு ஒருவனாய் நின்றாயினேன்னு அந்த ஓசை கேட்பதில் தான் புண்ணியம். பாடினா மட்டும் புண்ணியம். திடீர்னு வந்து குறுக்க வந்து பாட்டு நம்பர் சொல்லிக்கா பாட்டு சொல்லிக்காட்டு கேட்டு 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 சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி
நம்ம நேரம் வீணா போகுது. அந்த நேரத்தை வீணடிக்காம உரிய முறையில பயன்படுத்தினா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஆனா இந்த மீள் பதிவு போட்டு கேட்க சொல்ல பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு நடராஜன் மட்டும் தான் தெரியும். அவர் எவ்வளவு சிரமப்படுறாருன்னு அவருடைய அனுபவத்தை சொல்லுங்க. ஆனா அவர் எல்லாத்தையும் மென்னு முழுங்கிட்டு பேசாம இருக்காரு பாவம். ஏன்னா நிகழ்ச்சி நடந்தா போதும்னு நினைக்கிறாரு அவர். ஐயா சிவாய நமங்க ஐயா. இதுக்குரிய நேரம் 5:20 6:20 இதுக்குரிய நேரத்தை இதுக்கு மட்டுமே ஒதுக்கணும் தோறா. இந்த நேரத்துல அந்த வேலை செஞ்சு இந்த வேலை செய்ய வேலை இதுதானே நிகழ்ச்சி நடத்தவுள்ள வேற வேலை இல்லாம உட்காந்து நடத்திக்கிறாங்க. அப்படி நடக்க கூடாதுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். இது ஒரு விண்ணப்பமா சொல்லணும் தவிர இது ஒரு நான் ஏதோ பெரிய ஆளு, நான் கட்டில இடுறேன், நான் இது பண்றேன், உங்களை இது பண்றேன்லாம் நான் மனசு நோக்கடிக்கலாம் சொல்லுவேன். ஐயா நீங்க சொல்லுவீங்க இல்லையா எல்லாம் பெருமான் கொடுத்த கொடைன்னு, நீங்க எங்களுக்கு ஒரு பெரிய கொடைங்க ஐயா. நீங்க இந்த மாதிரி எல்லாம் மன்னிப்புலாம் கேட்காதீங்க, கஷ்டமா இருக்கு. இல்ல இதுல ஒண்ணு பெரிய நீங்களும் உங்களோட விண்ணப்பத்தை சொல்றீங்க, அவ்வளவுதான். நான் உங்களில் ஒருவனாக இருந்து எனக்கு தவிர நான் ஒன்னும் பெரிய ஆளுல எனக்கு ஒன்றும் பெரிய என்கிட்ட ஒன்றும் பெரிய உயர்ந்த இது ஒண்ணுமே இல்லை. நான் சாதாரண ஒன்றும் போதா நாயனை உய்ய கொண்ட நின் கருணை இல்லறத்தானல்லேன் இயற்கை துறவியல்லேன் நல்லறத்து ஞானியல்லேன் நாயினேன் சொல்லறத்தின் ஒன்றேனும் இல்லேன். அதனால திருமுறை படிக்க தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. அது ஒரு நான் பொழுதுபோக்கா செய்யறேன். பொழுதுபோக்கு என்பது மனதுக்கு ஹாபின்னு பேரு. ஹாபின்னா என்னன்னா ஏதோ வேற எல்லாம் வெட்டிக்கு செய்யறேன்னு இல்ல, மனதுக்கு இனிமையானதை தொடர்ந்து செய்தால் அதற்கு ஹாபின்னு பேரு. அந்த பொழுதுபோக்கு, அந்த பொழுதை இந்த நேரத்துல இதற்கு மட்டுமே செலவிட வேண்டும். மற்ற வேலைகளை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். அப்பதான் அந்த ஆர்வத்துக்கு அதான் அடையாளம். அந்த ஆர்வத்தின் அடையாளத்தை 1 மணி நேரம் இதுக்கு மட்டுமே செலவு பண்ணோம். வேற எங்கேயும் போகாம நான் பாடினா போதுன்னு போயிட்டு ஒரே ஒரு பாட்டு ஓடிட்டா அது அந்த நிகழ்ச்சி அல்ல. எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் இந்த பாட்டை பாடவும் செய்யணும், கேட்கவும் செய்யணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப நன்றி. அது மாதிரி எல்லாம் பேசாதீங்க ஐயா, நீங்க நல்லா சொல்றீங்க. உங்களை மாதிரி எல்லாருக்கும் வருதுங்களா ஐயா? எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியல ஐயா. நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் அந்த நேரத்தை பயன்படுத்திட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நேரத்தை வீணாக்காம இதுக்கு மேல என்ன நமக்கு இன்னும் ஒரு 7 திருமுறை இருக்குது. அதனால இந்த நேரத்தை நம்ம இதுக்காக செலவு பண்ண பயன்படுத்தணும். அந்த நேரத்துல போய் நான் திடீர்னு குறுக்க வந்து ஐயா என்ன எத்தனை பாட்டு படிக்கிறியா, என்னை கூப்பிடலையா, என்னை விட்டுட்டாங்கயா என்னை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு குறுக்க போந்து ஐயா எதாவது பாட்டியா எத்தனாவது பதிகையா அந்த நேரத்தை தேடுறோம். ஒருத்தரும் தேட ஆரம்பிச்சா அப்ப நம்ம சொல்றவங்களுடைய இது எண்ணம் எப்படி போகுது? இல்ல ஒரு வாட்டி சொல்லினே இருக்கிறோம், எத்தனை வாட்டி சொல்றது அது அப்படின்ற அந்த சலிப்பு வந்துடும் அல்லவா? அதனால நோசை திருநெறிய தமிழ் ஓசை என்பது கேட்பதற்குரியது. அதை கேட்டு பழகினால் அதுல புண்ணியம் அதிகம். அத இந்த 1 மணி நேரத்தை அதுக்கு மட்டுமே செலவு பண்ண பயன்படுத்தினால் நம்முடைய ஆர்வம் என்ன பண்ணும், வீட்டையும் நாட்டையும் காக்கும். அப்படி என்பது என்னுடைய விண்ணப்பம். நன்றி நன்றி ஐயா, நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா. அப்ரப்டா திடீர்னு ஏன் கட் பண்றாரு நம்ம நடராஜன்? முடிச்சிடலான்னு ஒண்ணுங்க ஐயா. இப்போ இது இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க ஐயா. சிவபெருமான் சிவசிவா முடியலையா? சரிங்க, வாங்க வாங்க நடுவுல குறுக்கிட்டு பேசுறதுக்காக மன்னிப்பு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க ஐயா, சரிங்க. சிவபெருமானே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுருவாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா ஐயா. ராஜா கூப்பிடுங்க ஐயா. சொல்லிட்டேன். பத்மாவதி அம்மா 9வது பாட்டு, அதுக்கு அடுத்தது மல்லிகா அம்மா 10வது பாட்டு. ஐயா சிவாய நம. ஐயா எல்லாரையும் மன்னிச்சிருங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா எல்லாரையும் மன்னிச்சிருங்க ஐயா. சிவாய நம. முரலும் கிண்ணறம் மொந்தை முழங்கவே இரவில் நின்றெறி ஆடலும் நீடுவான் நரலும் வாரி நன்னாரையோ நம்பனுக்கு அறவும் பூணுதல் அம்மா அழகிதே
அறவும் பூணுதல் அம்மா அழகிதே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. அறவம் பூணுதல் அம்மா அழகிதேன்னு அறவம் எதுக்கு போன்றா? பகையை நட்பாக்கிக் கொள்ளுதல். அதனால நட்புக்கு அடையாளமாக அந்த அறவத்தை பூண்டிருக்கிறான் என்று சொல்கிற அந்த தோழமை நெறி. வாழ்க வாழ்க. 10வது பாட்டு கடுக்கையன் கடை. மல்லிகாம்மா பாடு வாங்க. மல்லிகாம்மா இல்ல சித்ரா சித்ரா வாங்க. கேட்டுக்கிறீங்களா? அவங்க கேட்டுக்கிறாங்களா ஐயா? நித்திலாம்மா வாங்க. நித்திலா. கடுக்கை அஞ்சடை அன் கைலை மலை எடுத்த வாளர கன்றலை இறைஞ்சும் நடுக்கம் வந்திர நாரையூரான் விரல் அடுத்த தன்மையும் அம்ம அழகிதை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. ராவணன் தலையை அசைச்சான், கைலாயத்தை அசைத்தான் என்பது செய்தியாக இருந்தாலும் எது அழகு? அப்பெருமான் அவனுடைய திருவிரலை அவன் மேலே ஊந்தினான் என்பது அழகு. அதனால நடுக்கம் வந்துர நாரையூரான் விரல் அடுத்த தன்மையும் அம்மா அழகிதே என்று ராவணனுடைய ஆணவத்தை மட்டும் இல்லாமல் அவனுக்கு அருள் செய்த தன்மையை அந்த திருவிரலாலே காட்டி அந்த திருவடி தீக்கை செய்தார் என்பதுதான் அங்க செய்தி. இந்த மாதிரி செய்திகளை சொல்வதற்கான வாய்ப்பை அளித்த திருமுறை தமிழோசைக்கு நன்றி, வணக்கம். அடுத்தது பொன்னுசல் ராஜேஸ்வரி அம்மா படிக்கிறீங்களா? பொன்னுசல் ராஜேஸ்வரி. நன்றி நன்றிங்க ஐயா. வாங்க டெய்லர் அம்மா வாங்க. பிடிச்ச பாட்டு பாடுங்க. சரிங்க. செல் எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. சீரார் பவளங்கள் முத்தும் கயிறாக ஏராளம் பொன் பலகை ஏறி நியமர்ந்து நாராயணான் அறியான் நான் மலர்தன் நாயடியற்கு ஊராம் தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருளால் இணை பாடி போராளும் போர்க்கண் படவி பொண்ணு சல்லாடாமே. திருச்சிட்டம்லாங்க. நன்றிங்க. வாழ்க வாழ்க. அடுத்து திருக்கதவத்துக்கு போரூர் செண்பகொல்லியம்மா பாடுங்க. வாழ்த்து கடைசியா ஸ்ரீதேவையா. விடுமின் வெகிலி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெருசாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. அடுத்து வாழ்த்து. சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவிலை கண்ணில் நல்லகுதுரும் அழுமல வளநக பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே வாழ்கந்தனர் வானவரானினும் வீழ்க தன் புனல் வெந்தனும் பொங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே
பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை என்ன தன்மையன் என்று அறிய ஒன்னாயம்மானை எளிவந்த பிரானே அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானே மறக்கலுமாமே. சிற்றம்பலம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்மறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரையறங்கள் ஒங்க நற்றவும் வெள்ளிமல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்மை பெருகருள் நெறியே வந்தனைந்த நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதினில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்த்தம் சென்னிமிசை பாதமலர் சுட்டினான் சிவபெருமான். தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நன்றிங்க. திருச்சிட்டம்பலம். உன்னுடைய நினைப்பு என்பது என்னன்னா நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்க 5ஆம் திரும்ப எடுத்து கையில வச்சு இந்த 1 மணி நேரம் இதுக்காகவே செலவு பண்ணதான் என்னுடைய நினைப்பு, வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி சொல்வதில் யாராவது தவறு இருந்தா அதை மன்னிக்க வேண்டுகோள். ஐயா ஐயா நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஐயா. எவ்வளவு ஒரு புண்ணியம் தெரியுங்களா? இந்த 5 மணிக்கு எழுந்து நாங்க இது பண்றது, நீங்க போய் இத்தனை மன்னிப்பு கேட்கணுங்க ஐயா. மன்னிச்சுங்க, எங்களை மன்னிச்சு. நாங்க தான் அது மீண்டும் மீண்டும் தப்பு செய்யறோம், நாங்க தான் செய்யறோம். அதனால தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி மன்னிப்பு தயவு செஞ்சு கேட்காதீங்க, மனசு ரொம்ப வலிக்குது ஐயா. தமிழை கத்துக்கிறோன்னா அது உண்மையா? எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுயா. இதுல கத்துக்கணும் எவ்வளவு ஒரு ஆர்வத்துல இருக்கும் தெரியுங்களா? ஆனா நீங்க இப்படி சொல்லாதீங்க தயவு சேர்ந்து. கை கூப்பி கேக்குற ஐயா, தயவு சேர்ந்து இந்த மாதிரி சொல்லாதீங்க. ரொம்ப வருத்தமா இருக்குயா எங்களுக்கெல்லாம் ஐயா. அப்பா அம்மா கிடையாது, யாரும் கிடையாது, யாருமே இல்லையா. நீங்க தான், அதாவது நீங்க தான்றத கடவுளுக்கு மேல இந்த புத்தகத்தை வச்சு படிக்கிறையா. நாங்க உருகி சொல்றையா. நாங்க தயவு சேர்ந்து இனிமே இந்த மாதிரி மன்னிப்புலாம் நீங்க கேட்காதீங்க ஐயா, தயவு சேர்ந்து கேட்காதீங்க. மன்னிச்சிருங்க ஐயா. செய்யாம பாத்துக்கிறையா. ஆமா, கண்டிப்பா இந்த தப்பு வராது. குளிக்க போய் சேற்ற வரப்புங்க எதையாவது சொல்லி யாருடைய மனசும் நோக்கடிச்சிட்டன்ற எண்ணம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். அதனால ஒரே ஒரு பாட்டு சொல்லி முடிச்சுறேன். உழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையே உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாட்கணவா எனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேசடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே அம்மானே உன் அடியேற்கே. பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோன்னு மணிவாசகரே வேண்டு சொல்ல நான் வேண்ட கூடாதானே? மணிவாசகரோட நான் பெரியவன். அதனால வாழ்க வாழ்க. அற்புதம் அற்புதம். சிவசிவா. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை. நீங்க சொல்றது ரொம்ப அருமையான வார்த்தைங்க. பேசுறதெல்லாம் ஒண்ணு. அன்பர்களுக்கு வணக்கம். ராஜா, என்ன பேசுறது கேக்குதா? கேக்குதுங்களா? சிவசிவா. சிவபெருமானே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருவோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே நாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 5ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு பன்னிசை பயில்வோம். இன்றைக்கு பன்னிசை பயில்வோம் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.